ஹலோ காய் சராங்கே நான் தான் உங்கள் லவ்லிலியால் இருக்கேன். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். டுடே வந்துட்டு நம்ம ஜேகேயோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆர்மிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் கமெண்ட் முக்கியம் பங்கு. ஓகே, கமெண்டில் வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, அப்புறம் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு வந்துட்டு இப்போ வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க என் சிச்சுவேஷன் வந்துட்டு. எனக்கு இப்போ நான் ஆல்ரெடி வந்துட்டு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம ஜேகேயோட ஒரு ஒன் ஷாட் வந்துட்டு இப்போ அப்லோட் பண்ணல. ஸோ அதில் வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன், என்னால் கன்டினியூஸாக வீடியோ போட முடியாது, ஒரு 1 மந்த்துக்கு வந்துட்டு கொஞ்சம் விட்டு விட்டு போடுற மாதிரி இருக்கும், எனக்கு டைம் கிடச்சா மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொல்லியிருப்பேன், என்னோடய பாட்டிக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ என்னால் வந்துட்டு கன்டினியூஸாக போட முடியாது, கொஞ்சம் கேப் விழும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஓகே, எப்பவும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, நான் ரொம்ப இருக்க விரும்பலை, ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஓகே, நம்ம இப்போ ஸ்டோரிக்கு போகலாம். நம்ம ஜேகேவோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். போலீஸ் பார்ட் 10. லாஸ்ட்டு பார்ட்டில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஜேகேவும் நீங்களும் வந்துட்டு, அதாவது வயனாகிய நீங்கள் வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு இப்போது கொஞ்சம் லவ்வர்ஸ் ஆகிப்பீங்க இல்லையா. ஸோ இப்போ டேட் போகலாம் அப்படிங்கிற மாட்டு அவர் வந்து ஈவினிங் போல் உங்களை வந்துட்டு ஒரு மாலுக்கு தான் கூப்பிட்டு போயிருப்பார். அங்கே போயிட்டு செம்மையாக ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு, ஷாப்பிங் பண்ணதை விட அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் வந்துட்டு என்ன இருக்குன்னா, ஜேகேக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வந்து இருக்கும். கொஞ்சம் நாய்ஸ் இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கள்ட்ட, கீழேருந்து வேறு ரெக்கார்ட் பண்ணுறேன்னா என்னோட நாய்ஸி ரொம்ப அதிகமாக நாய்ஸியாக இருக்குது, சாரி. ஓகே ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்கு போகலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு நல்லா அவர் கூட ஜாலியாக தான் இருந்திருப்பீங்க. பட் வந்துட்டு இடையில ஜேகேக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். அவர் அட்டன் பண்ணி பார்த்தா அது டைம் வந்துட்டு பண்ணிப்பார். ஸோ அட்டன் பண்ணி என்னன்னு கேட்கும்போது, இங்கே ஒரு இடத்துல வந்துட்டு மர்டர் நடந்திருக்கு, ஒரு சிஸ்டர்ஸ், அதாவது 2 பொண்ணுங்களை வந்துட்டு கொன்று போட்டிருக்கான், ஏதோ ரொம்பவே தப்பாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க பாடியை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கண்டே பிடிக்காத அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக, ரொம்ப இதாக வந்துட்டு சதைச்சி போட்ட மாதிரி பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிப்பேன். ஐ மீன் துண்டு துண்டாக வெட்டி ஒரு மாதிரி, அதாவது பாடி பார்ட்ஸையும் வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்கான் கம்ப்ளீட்டாக. அது வந்துட்டு கொலை பண்ணி ஒரு மாதிரி தெரியாத அளவுக்கு பண்ணி வச்சுருக்கான். ரொம்பவே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து ரொம்பவே புலம்பிருப்பார். ஸோ அவரை வந்துட்டு நான் வந்து பார்க்குறேன் மட்டும் நம்ம ஜேகேக்கும் செம்ம டென்ஷன் ஆகிட்டு வந்து போயிருப்பார் இல்லையா. ஸோ நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம அந்த பாட்டில் இருந்துட்டு அதுலேருந்து இப்போ கன்டினியூ பண்ணலாம். ஓகே ஓகே, இப்போ வந்துட்டு அப்படியே தான் ஜேகே வந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிருப்பார். அங்கே தான் டேங்கும் நின்றுட்டு டாக்டர்ஸ்கிட்ட, அப்புறம் வந்துட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ்கிட்டலாம் கேட்டுட்டு ரிப்போர்ட்டும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஜேகேவும் வந்துட்டு எல்லாத்தையும் கேட்காரு, என்ன எப்படி நடந்தது, டைமிங் என்ன, எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, ஏதாவது தடயம் கிடச்சிதா என்னன்ட்டு டேங்க் இப்போ கேட்டுட்ருக்காரு. இப்போ டேங்க் வந்து சொல்கிறாரு, எப்படி பண்ணியிருக்கான்னு எனக்கு சொல்லக்கூட முடியலை. டாக்டர்ஸ் வந்துட்டு அதை சொல்லும்போது எனக்கே சத்தியமாக கேட்கக்கூட முடியலை, அந்தளவுக்கு பண்ணி வச்சுருக்கான். டைமிங் என்ன எடுக்கும் அப்படின்ட்டு ஜேகே வந்து கேட்குறாரு. இப்போ டைம் வந்துட்டு சொல்கிறாரு, நைட் டைம் ஒரு 1 or 2 o'clock நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மிட் நைட்டில் நடந்திருக்கு, மிட் நைட் அவன் வந்து பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஜேகே வந்துட்டு ஏதாவது க்ளூ கிடச்சிதா, ஏதாவது வந்துட்டு அவன் தடயம் மாதிரி ஏதாவது விட்டு போயிருக்கானா, ஏதாவது வந்துட்டு இருக்கா அப்படின்ட்டு கேட்கும். இப்போ வந்துட்டு டைமும் வந்துட்டு அந்த ஸ்பாட்லேருந்து எதுவுமே கிடைக்கலடா, இன்னும் வந்துட்டு தேடிட்டு தான் இருக்காங்க போலீஸ்லாம். கொஞ்சம் பேர் அந்த பிளேஸ் எல்லாம் அப்படியே சுற்றி, அந்த சரௌண்டிங்கை சுற்றி எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க ஏதாவது கிடைக்கா அப்படின்ட்டு. ஸோ அப்படி தேடிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஜேகேவும் அந்த பாடியை பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி கிட்ட போகிறாரு. அப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க, அவ்வளோதான். ஜேகேக்கு சுத்தமாக அதை பார்க்கவே முடியல. தயவு செஞ்சு மூடுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டார். அவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் இப்போ டியர்ஸ் தான் வருது. பாவம் மனுஷனுக்கு அப்படியே டியர்ஸாக போயிட்டுருக்கு. ஏன்னா அது ரொம்பவே மோசமான ஒரு இதில் இருக்குது பாடி பார்க்குறதுக்கு. 2 பொண்ணுங்க, பாவம் சின்ன பொண்ணுங்க தான், 11th or 12th படிக்கிற பொண்ணுங்க தான், இப்படி வந்து பண்ணி வச்சுக்கானே. அதுவும் சிஸ்டர்ஸு, அந்த பொண்ணோட அம்மா அப்பாங்க வந்து செம்மையாக கதறிட்டுருக்காங்க. எங்களுக்கு 2 பொண்ணுங்க தான், 2 பொண்ணுங்களும் 2 கண்ணு மாதிரி எங்களுக்கு. அவங்கள எவ்வளோ கண்ணு கருத்தமாக பார்த்து நல்ல இடமா அவங்க கரையேற்றணும்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்படி அழியாக இருந்து செத்து போயிட்டாங்களே. யார் இதெல்லாம் பண்ணுறான்னு கூட தெரியல, எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியலை. ஐயோ கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா அப்படின்ட்டு அந்த பொண்ணோட அம்மா வந்துட்டு, அந்த பொண்ணுங்களோட அம்மா வந்துட்டு செம்மையாக கதறி கதறி வர அழுதுட்ருக்காங்க.
ஜேகேக்கு அதெல்லாம் பார்க்க கூட முடியல. ரொம்ப கொடுமையாக இருக்குது. என்னடா இது இப்படி போயிட்டுருக்குதே இந்த கேஸில், ஒன்று கூட கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு செம்ம டென்ஷன் தான் ஆகுது அவருக்கு. பாவம் ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் தான் அவருக்கு வந்துட்டுருக்குது. அவருக்கு வந்துட்டு ஹையர் அஃபிஷியலாக இருப்பாங்களா, அவங்க வேறு கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்டுட்ருக்காங்க. என்ன ஜேகே பண்ணுறீங்க, நீங்கள் வந்துட்டு எதுனா விசாரிக்கீங்களா இல்லையா, என்ன தான் பண்ணிட்டுருக்கீங்க, கொஞ்சம் கூட எதுவும் கிடைக்கல, நீங்கள் வந்து ஏதாவது மூவ் பண்ணுவீங்க, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நினச்சோம், பட் நீங்கள் எதுவுமே பண்ண மாதிரி இல்லை, சும்மா இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேல் அதிகாரிகள்லாம் இருப்பாங்களா, அவங்க வந்துட்டு செம்மையாக வந்துட்டு கத்திட்டுருக்காங்க. ஜேகேவும் அதை வந்துட்டு எப்படியோ வந்துட்டு இல்லை சார் நான் கண்டுபிடிக்கிறேன் பார்க்குறேன் எப்படியோ கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எப்படியோ வந்துட்டு காம் பண்ணி விட்டுட்டு இப்போ ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு மறுபடியும் வராரு டேங்கிட்ட. டேங்கும் வந்துட்டு அப்படியே அவருக்கும் கண்ணெல்லாம் இப்போ ஒரு மாதிரி செவந்து போய் தான் இருக்குது. தெரியுது மனுஷன் அவரும் அழுதுருக்காரு அப்படிங்கிறது அழகாக தெரியுது. அந்த மாதிரி தான் இருக்கார் பார்க்குறதுக்கு. ஸோ ஜேகே வந்துட்டு இப்போ அப்படியே தான் அந்த ஸ்பாட் இருக்கும் இல்லையா, அந்த பொண்ணுங்களோட வீட்டில் தானே அது நடந்திருக்கு. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே பார்க்காரு ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு பார்த்தா அந்த பிளேஸே ஃபுல்லாக ரத்த கடை இருக்குது. எனக்கு தெரியுது அவன் வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு அங்கேயே கொன்று அங்கேயே பாடியதெல்லாம் வந்துட்டு வெட்டி அதை சிதைச்சி அதெல்லாம் பண்ணதே அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு தான் எல்லாமே பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அவன் யூஸ் பண்ண திங்ஸ் அது கிடைக்கா ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்போன்ட்டு செம்மையாக வந்துட்டு அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அப்போ அந்த இடத்துக்குள்ள பார்த்தா ஒரு ஒரு சின்ன ஒரு இது எப்படி சொல்கிறது, இந்த கத்தி மாதிரி இருக்கும் அந்த எப்படி சொல்கிறது, கத்தினா அந்த இப்படி வந்துட்டு அது எப்படி சொல்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. ஒரு குட்டி கத்தி மாதிரி இருக்கும். ஓகே, அந்த ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அது இப்படி மேலே இழுத்து விட்டால் வந்து கத்தி வெளியே வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன நைஃப். ஓகே, அது வந்துட்டு இருக்குது. அவர் அப்படியே பார்த்துட்டு அதை எடுக்காரு. ஒரு ப்ளூ கலரில் அது இருக்குது. ஸோ அவர் அதை அப்படியே பார்க்காரு, பட் எடுக்கலை. ஓகே, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆட்களை வந்து கூப்பிட்டு இதை நீங்கள் கவனிக்கலையா, என்னென்னு தான் இது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நான் திட்டி அதை வந்துட்டு க்ளவுஸ் எல்லாம் போட்டு அவங்க ஒரு பேக்கெட்டில் எடுத்து வச்சுட்டு அப்படி கொண்டு போயிட்டாங்க. ஸோ அவர் வந்துட்டு அதை எது பார்க்கணும், அது எப்படி இந்த வீட்டில் உள்ளதா இல்லை அவங்க கொண்டு வந்ததான்னு கூட தெரியல அவருக்கு சரியாக. ஸோ அதை வந்துட்டு இப்போது அந்த பொண்ணுங்களோட அம்மா அப்பா இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்துட்டு காட்டுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு கத்தி உங்கள் வீட்டில் உண்டா அப்படின்ட்டு ஜேகே வந்து கேட்காரு. அவங்க வந்துட்டு இல்லை சார் எங்கள் வீட்டில் இப்படி ஒரு கத்தி கிடையவே கிடையாது, நாங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், மேபி எங்கள் பொண்ணுங்க வேணால் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்க மட்டும் அவங்க சொல்கிறாங்க. சரியாக தெரிலங்கிறனால ஜேகேக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அவனோட தான் இருக்குமா இல்லை இந்த பொண்ணுங்களோட தான் இருக்குமா, சேஃப்டி கூட இதுக்காக வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு மட்டும் அவர் யோசிக்காரு. இருந்தாலும் பரவாயில்லன்னு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்காரங்கிட்டையும் அதுக்கடுத்து இப்போ வந்துட்டு அதை கைரேகை அதை இருக்கா சம்திங் அதில் ஒரு பிளட் இல்லைனா ஹேர் இந்த மாதிரி ஏதாவது அதில் இருந்தாலோ நகம் இருந்தாலோ அதை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது இருந்தாலும் அதை வச்சு கண்டுபிடிங்க மட்டும் அந்த கத்தியை கொடுத்துட்ருப்பாரு. ஸோ இப்போ அப்படியே டேங்கிட்ட தான் மாடி வராரு. டேங்லாம் அப்படியே இடிஞ்சு போன மாதிரி தான் உட்காந்துட்ருக்காரு. மனுஷனுக்கு என்ன பண்ண தெரியல, அப்படி தான் உட்காந்துட்ருக்காரு. ஜேகேக்கும் அதே சுச்சுவேஷன் தான், சேம் சுச்சுவேஷன். என்ன பண்ணுன்னு தெரியாமல் ரொம்ப 2 பேர் ப்ரெஷர் ஆகிட்ருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே தான் டேங்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவர் அப்படியே பார்க்காரு, அன்னோன் நம்பர். டேங்க்கு கொஞ்சம் பதறுது, ஒரு வேளை அவனாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிட்டு அப்படியே ஜேகேவை தான் பார்க்குறாரு. ஜேகே வந்துட்டு அந்த ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட ஃபோனை அவர் வாங்குறாரு. வாங்கி அட்டன் பண்ணுறாரு, காதில் வைக்காரு. பட் அவர் வந்துட்டு எதுவுமே பேசலை. அங்கேருந்து தான் க்ரீப்பியாக ஒரு ஆள் சிரிக்கிற மாதிரி சவுண்டு வருது. என்னப்பா என்ன செம்மையாக ஹாப்பியாக இருக்கீங்க போல இருக்குது, என்னை விட்டுட்டு செலப்ரேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக 2 பொண்ணுங்களை செம்மையாக கொண்டு தெரியுமா. அவங்க கத்துனதை கேட்கும்போது அப்படி காதில் தேன் பாயுது. என்ன பண்ணுறது, கொஞ்ச நேரம் தான் கேட்க முடிஞ்சுது. இதுக்கு மேலே விட்டா நான் மாட்டிக்குவேனே அப்படிங்கிற மாதிரிட்டு ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக அந்த பர்சன் பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே வந்துட்டு எதுவுமே பேசல, அமைதியாக அவனை பேச விட்டு கேட்டுட்ருக்காரு. என்னப்பா என்ன டேங்கு, என்ன வாய்ஸ் இருக்கானு, ஏதாவது பேசு, நீ தான் பெரிய வீர சோர மாதிரி பேசுவியா, பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு
அவன் வந்துட்டு ஒரு மாதிரி நக்கலாக கேட்டுட்ருக்கான். ஏன்னா டைமுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே 2, 3 வாட்டி கால் பண்ணி இந்த மாதிரி தான் வெறுப்பேற்றிருப்பான். ஸோ டைம் வந்து செம்மையாக வந்துட்டு பேசியிருப்பாரு. ஸோ அதை வச்சு தான் இப்படி பேசிகிட்ருக்கான். அவரை வாயை திறக்கவே இல்லை. ஜேகே வந்து அப்படி மூடிட்டு தான் இருக்காரு. அவன் இன்னும் ஹைப் ஆகிட்டு ஒரு மாதிரி தான் பேசிகிட்ருக்கான். ஒரு மாதிரி கேவலப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்ருக்கான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கேவலப்படுத்துகிற மாதிரி, பொண்ணுங்களை கேவலப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்ருக்கான். அப்போ ஜேகே வந்துட்டு அப்படியே வாயை மூடிட்டுருக்காரு, தவிர பேசவே இல்லை. அவன் அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். அவளுங்க 2 பேரும் இந்த சாவுக்கு டிசர்வ் தான். அவளுங்க 2 பேருக்கும் இந்த முடிவு நல்லது தான். இதுதான் அவளுங்க முடிவு. அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இவளுங்க மட்டும் இல்லை, இவளுங்கள மாதிரி இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் கொள்ளுவேன். ஒவ்வொன்றையாக பிறக்குங்க, சரியா? அப்படின்ட்டு ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறான். ஜேகேக்கு செம்ம கண்டாது. அவரோட ஹேண்ட் அப்படி அவரோட விரலெல்லாம் அப்படி ஒரு மாதிரி துடிச்சிட்ருக்காரு. பல்ல கடிச்சிட்டு இருக்காரு. அவனுக்கு அந்த சவுண்டு வேறு, பல்ல கடிக்கிற சவுண்டு வேறு கேட்குது. என்னப்பா ஜேகே, பல்ல கடிக்கிற போல அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் ஜேகே தூக்கி வேறி போடுது. நான் தான் ஃபோனை வந்துட்டு காதில் வச்சுக்கேன், எனக்கு இப்படி தெரியும் வந்துட்டு அப்படி வந்துட்டு ஒரு மாதிரி டவுட் ஆகிட்டு பார்த்துட்ருக்காரு. ஸோ அவனை வந்துட்டு என்ன குழம்பி போய் நிற்கிற போல இருக்கே, எப்படி டேங்க் ஃபோனை கடிச்சிட்டு டேங்க்கு தானே பேசிகிட்டு இருக்கான், நம்ம தான் வாயவே திறக்கலையே, அப்புறம் எப்படி நம்ம ஜிக்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னு யோசிக்கிறியா? டேய் மறு, எனக்கு தெரியாது நீங்கள் என்னென்ன தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்ப்பீங்க. உங்களுக்கெல்லாம் நான் எவ்வளோ ஸ்பை வச்சுருக்கேன்னு கூட தெரியாதாடா. இப்போ கூட ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்கிட்ட ஒரு நைஃப் கொடுத்துட்டியே, அது சேஃபாக ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிடும்னு நினச்சியா என்ன? அது ஏன் நைஃப் தான்டா, நானே சொல்கிறேன்டா, அது ஏன் நைஃப் தான். அந்த பொண்ணோட விரல் இருக்குது பற்றியா, விரல், அது ஒவ்வொன்றையும் அப்படி துண்டுடா வெட்டினேன். அதை வச்சு தான் வெட்டினேன். அது எப்படி தெரியுமா, அவளுங்க உயிரோடு இருக்கும்போது வெட்டினேன். செம்மையாக கற்றுனாளுங்க. எனக்கு அப்படியே ஆனந்தமாக இருந்துச்சு, வேற மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ கூட என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குதுடா ஜேகே அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஜேகேக்கு அவ்வளோ காண்டாகுது. டேய் டேஷு, யாரா நீ, எங்கேதுடா பேசிகிட்ருக்க, எங்கேது இவங்களை பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. பட் அவன் வந்துட்டு அப்படியே நக்கலாக சிரிக்கிறான். நீ கேட்ட உடனே அப்படியே சொல்லிட்டு போயிடுவேன்னு நினச்சியா? ஏண்டா மாட்டணுன்றதுக்கா நான் வந்துட்டு உன்னை பேசிகிட்ருக்கிறேன். ஒன்று இதை விட்டு இன்னும் டவுன் பண்ணணும். இந்த போலீஸுங்களாம் ஒரு மயிரை கிடையாதுன்ட்டு நான் காட்டணும். உங்களால் ஒன்றும் புடுங்க முடியாதுன்னு நான் காட்டணும். அதே தானே இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன். உங்களை வெறுப்பேற்றும் போது அது என்னவோ தெரிலடா, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. எப்படி இருக்குது? ஜாலியாக இருக்குது. அதுதான் வெறுப்பேற்றிட்டுருக்கேன். இன்னும் பாரு, நிறைய பணம் வந்துங்களும் எல்லாத்தையும் அள்ளி போடுங்க, சரியா? பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு அவங்க பணத்தெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்குடா, செம்மையாக இருக்குது. அவங்க கொல்லும்போது அந்த வர சத்தம், அந்த ரத்தம் பிரிக்கும் போது ஐயோ வேற மாதிரி ஃபீலிங்கா, வேற மாதிரி ஃபீலிங். உங்களுக்கு அதெல்லாம் புரியாதுடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான், சைக்கோ மாதிரி. ஜேகேக்கு அவ்வளோ காண்டாகுது. அவன் நேரில் இருந்தால் கண்டிப்பாக கொன்னுரும், அவனை விட்டவே கூடாது அப்படிங்கிற மாதிரிட்டு செம்மையாக வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி செம்ம கோட்டில் ஒரு மாதிரி எரியிற மாதிரி நின்றுட்டுருக்காரு. டைமும் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸ்பீக்கரில் தான் போட்டிருக்காரு, டைமும் கேட்டுட்டு தான் இருக்காரு. அவருக்கும் அவ்வளோ கோவம் வருது. பட் எதுவும் வந்துட்டு அவர் பேசுகிற அப்படி அமைதியாக தான் இருக்கார். ஜேகே வந்துட்டு அப்படியே தான் காதில் வச்சுட்டு தான் இருக்காரு. இன்னும் வந்துட்டு கட் பண்ணல, அப்படியே தான் பேசிகிட்டே இருக்காங்க. ஓவராக வேறு பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேருக்கு அப்படியே கோவம் வருது. யாருனே தெரில, எங்கேருந்து இது பண்ணுறான்னு தெரில. நம்மக்கிட்ட ஓவராக வாழாடுறான். வாழை ஓட்ட நறுக்கணும். இப்போ அந்த கத்தி கூட அவனோட தான் சொல்லியிருக்கான். அது எப்படியா சேஃப்டி பண்ணணும்னு உடனே வந்துட்டு ஜேகே வந்துட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட தானே ஒருத்தன்ட்ட கொடுத்தாங்க அந்த கத்தியை. ஸோ அதை வந்துட்டு இப்போ நம்மளே அதை வாங்கிட்டு போய் நம்மளே பத்திரமா வச்சு அதை வந்துட்டு செக் பண்ணிக்கலான்ற மாதிரி அவன் வந்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு போகிறாரு. போயிட்டு கரெக்டாக கொடுத்த ஆள்கிட்ட போயிட்டு கேட்கவும் அவனும் வந்துட்டு அவன் பேக் வந்துட்டு எடுக்க பார்க்கான். உள்ளே அவன் பேக்கில் தேடிகிட்டே இருக்கானே தவிர அந்த இது கிடைக்கல. அவ்வளோதான். அவனுக்கே ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சார் நான் இந்த பேக்கில் தான் சார் வச்சுருந்தேன், ஒருவேளை அந்த பாக்ஸில் எதுவும் வச்சுட்டேன்னா? சார் சத்தியமாக நான் இதில் தான் சார் வச்சுருந்தேன், அந்த பாக்ஸில் எதுவும் ஐயோ சார் எனக்கு
தெரில சார், சத்தியமாக நான் இதுக்குள்ளே தான் சார் வச்சுருந்தேன், நான் எதுவும் பண்ணலை சார் அப்படின்ட்டு அவன் வந்துட்டு அப்படியே தான் ரொம்ப வந்துட்டு அழுதுகிட்டே வந்துட்டு சொல்கிறான். சார் சத்தியமாக நான் எதுவும் பண்ணல சார். நீங்கள் கொடுத்தீங்க, நான் அப்படியே அந்த பேக்கில் போட்டு நீங்களே பார்த்தீங்களா சார், நான் என் பேக்கில் தானே சார் எடுத்து வச்சேன். எங்கே போச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரில சார். அதுக்குள்ளே எப்படி காணாமல் போச்சு சார், எனக்கு தெரியாது சார், சத்தியமாக நான் எதுவும் பண்ணல சார் அப்படின்ட்டு ரொம்பவே பயந்து போயிட்டு கொஞ்சம் அலைய ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப அழுகிறான். அவனுக்கு வந்துட்டு அவ்வளோ பயமாயிடுச்சு, எங்கே நம்ம பக்கம் கேஸ் திருப்பிடுவாங்களோங்கிற ஒரு பயம்தான். ஆனால் ஜேகே வந்துட்டு அப்படியே ஒரு சாதாரணமாக ஒன்று விட்டு போகிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அவர் என்ன பண்ணிட்டாரு, அவனை அப்படியே பேக் பண்ணிட்டாரு, அரெஸ்ட் பண்ணிட்டான். ஐ மீன் ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. அவனை வந்துட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த போலீஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களெலாம் வச்சு கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு ஜேகே தான் அப்படியே வந்துட்டு தலையில் கை வச்சுட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப டென்ஸ்டாக ஒரு மாதிரி வந்துட்டு தேங்கிட்ட தான் அப்படியே வராரு. தேங்க வந்துட்டு கேட்காரு, ஏய் என்னடாச்சு, அது கிடச்சிட்டா இல்லையா, அவன்கிட்ட தானே இருக்குது. இல்லைடா அவன்கிட்ட கிடையாது. எப்படி அதுக்குள்ளே எடுத்தான்னு தெரில, எனக்கு டவுட்டாகவே இருக்குது. எங்கேருந்து அவன் பார்க்குறான், எப்படி கிட்ட வரான், இவ்வளோ கிட்ட வந்திருக்கான்னா அவன் எதுக்கு இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களாக இருக்கக்கூடாது, இல்லை நம்ம போலீஸ்லேயே யாராவது இருந்தால், இல்லைன்னா அந்த டாக்டர்ஸில் யாராவது இருந்தால், எனக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது. யாரை சந்தேகப்படன்னு தெரியல, அந்தளவுக்கு பண்ணுறான். எவனே தெரில, எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு கூட தெரியாமல் சுற்றிட்டுருக்கோண்டா. எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன், நீ கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுறியா ஹையர் அஃபிஷியர்கிட்ட அப்படின்ட்டு சொல்லவும் அவரும் வந்துட்டு சரி அப்படின்ட்டு சொல்கிறாரு டேங்கும். அப்போ ஜேக்கும் வந்துட்டு அப்படியே தான் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு அவரோட வீட்டுக்கு தான் கிளம்பி போகிறாரு. அப்படியே போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அவருக்கு செம்மையாக தலைவலிக்குது. அப்படியே ஒரு டேப்லெட் வந்துட்டு ஹெட்டேக் போடுற டேப்லெட் வந்துட்டு ஒன்று எடுத்து வாயில் போட்டு அப்படியே வந்து படுத்துட்டாரு. அப்படியே படுத்துட்டு கண்ணை மூடிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சாவது எதாவது தெளிவாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கண்ணை மூட்டு அப்படியே படுத்துட்டாரு. இப்போது அப்படியே கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி இருக்காது, தூங்கலைன்னா அப்படியே கண்ணை மூடிட்டே இருக்கார். டக்குன்னு என்ன எட்டாச்சுன்னு தெரில, டக்குன்னு எழுந்திரிச்சி வராரு. அப்படியே வந்துட்டு கடன்னு அவரோட ட்ரெஸ் யூனிஃபார்ம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை கடன்னு போடுறாரு. போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக அவரோட ஸ்டேஷனுக்கு தான் ஓடுறாரு. இப்போ வந்துட்டு அப்படியே தான் ஸ்டேஷனுக்கு இப்போ ரீச் ஆகிட்டாரு. இப்போ குடுன்னு வந்துட்டு வரவங்க டேங் அப்படியே பார்க்காரு. டேய் இப்போ தானே போனேன், நீ வந்துட்டு டேக்காக இருக்கு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுறா போடா அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே வந்துட்டு இல்லைடா எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது, அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை விட்டால் ஒரு வழி தெரில அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா என்ன சொல்ல வர எனக்கு புரியல அப்படின்ட்டு டேங்கும் கேட்குறாரு. ஜேகே வந்துட்டு உனக்கு நான் சொல்கிறேன், நீ வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் ரகசியமாக மீட் பண்ணலாம் ஓகேயா, ஏன்னா எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது, நம்மளுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஸோ நம்ம ஈவினிங் வந்துட்டு தனியாக மீட் பண்ணலாம். நான் உனக்கு ஃபோனில் வந்துட்டு லொக்கேஷன் சொல்கிறேன். ஃபோன்லேயும் தான் அவன் ட்ராக் பண்ணுறானே, ஒருவேளை உன் ஃபோனை ஹேக் பண்ணியிருந்தா நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்குமே அப்படின்ட்டு டேங் வந்து சொல்கிறாரு. அந்த அளவுக்கு ஒன்றும் மடச்சாம்பிராணிலாம் கிடையாது தானே. இந்த அப்படி இது உனக்கு சிம் கார்டு, நானும் ஒரு புது சிம் கார்டு வாங்கிட்டேன். ஸோ நம்ம இதுலேருந்து இனிமேல் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், அவனுக்கு தெரியக்கூடாது, சேஃபாக வச்சுக்கோ. இதை வேறு மொபைல், அதாவது பட்டன் மொபைல் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் போட்டுக்கோ, அதுனா உன்னால் ஹேக் பண்ண முடியாது, புரியுதுல அப்படின்னு சொல்லவும் டைமும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜேகவும் அப்படியே தான், அவர் வந்துட்டு ப்ரைவேட்டெல்லாம் ஒன்று கொண்டு போகல, ஐ மீன் எப்படி சொல்கிறது, மறைச்சி ஒன்றும் அப்படி போடலை. 2 பேருமே அப்படியே வந்துட்டு அந்த ஸ்பாட்லேயே அவங்க பாட்டுக்கு கையில் வச்சு அந்த மொபைல் இருக்கு இல்லையா, அந்த பட்டன் மொபைல் அவருக்கும் ஒன்று இருக்கும் இவருக்கும் ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பாரு. டைம் கொண்டு ஜேகே வந்து 2 பேருக்குமே வாங்கிட்டு வந்திருப்பார். ஸோ அதில் வந்துட்டு 2 பேரும் போட்டுட்ருக்காங்க ஒரு சிம் கார்டு.
இதெல்லாம் ஒரு ஆள் பார்த்துட்டு தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கொஞ்சம் நக்கலான சிரிப்போடு தான் பார்த்துட்ருக்குது. ஸோ ஓகே ரமேஷ், நான் இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு பார்க்கலாம். யார் அந்த ஆள், அப்புறம் ஜேகே வந்துட்டு ஏதாவது ஒரு பிளான் சொல்கிற மாதிரி இருந்தது இல்லையா? ஸோ அது என்ன பிளான் கொடுக்க போகிறாரு, எப்படி நெக்ஸ்ட் வந்துட்டு மூவ் பண்ண போகிறாங்க, அந்த சைக்கோ கில்லரை கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா, எல்லாம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்டா. தேங்க்யூ, பை பை. ஐயோ எனக்கு வாய் வளருது, ரொம்ப வளர்றேன் என்னதில். ஓகே, பை பை, தேங்க்யூ, பை பை.